டெஸ்ட் 9க்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் இந்த டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணலனா இந்த டெஸ்ட்க்கான क्वेश्चन பேப்பர் வந்து Telegram வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இருக்கும். இன்னும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் 9ல எந்த டாபிக் கவர் பண்ணிருப்போம்னா யூனிட் 4ல மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, நடுவண் அரசு, மாநில அரசு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, மொத்தமா இந்த 7 பாடம் கவர் ஆகிற மாதிரி 75 क्वेश्चनக்கு நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. இந்த 75 क्वेश्चनல எவ்வளவு क्वेश्चनக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றிய சட்டப்பிரிவுகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றிய சட்டப்பிரிவுகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி 5ல எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 52ல இருந்து 78. அடுத்தது கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா இந்திய குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். கூற்று வந்து சரிதான். குடியரசுத் தலைவர் வந்து முதல் குடிமகன் மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதி தான். கூற்று சரி. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். அதுக்கான காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. மேலும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். எந்த சட்டப்பிரிவு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சட்டப்பிரிவு 53. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. சட்டப்பிரிவு 72 மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். சட்டப்பிரிவு 72 வந்து மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். சட்டப்பிரிவு 352 தேசிய நெருக்கடி நிலை. தேசிய நெருக்கடி நிலைக்கான சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு 352. சட்டப்பிரிவு 360 நிதி நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 356 வந்து மாநில நெருக்கடி நிலை. ஆப்ஷன் தான் இதுதான் சரியானது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் குறித்த கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானவை எவை? 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இல்ல எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், ஒன்னு சரி. 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், ரெண்டாவது தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் வந்து எத்தனை வயது வந்து நிரம்பி இருக்க வேண்டும்னா 35 வயது வந்து பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். இதுல வந்து 30 வயது அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இல்ல ரெண்டு வந்து தவறு. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும், 3 சரி. ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, இதுல 4 சரி. தவறானது வந்து 2 மட்டும் தான் தவறானது. சரியானது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 1, 3, 4 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஆ. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். குடியரசுத் தலைவர் இல்லங்கள் பற்றிய வாக்கியங்கள்ல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிட்ரீட் கட்டடம் ஹைதராபாத், ஆவே தவறு தான். ரிட்ரீட் கட்டடம் வந்து சிம்லால இருக்கு, ஹைதராபாத் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து ராஷ்டிரபதி நிலையம் சிம்லா, ஆவும் தவறு தான். இது அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. ராஷ்டிரபதி நிலையம் வந்து எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கு. ரெண்டுமே அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. ராஷ்டிரபதி பவன் புதுடெல்லி, ஈ தான் சரி. ராஷ்டிரபதி பவன் புதுடெல்லியில் இருக்கு, ஈ தான் சரியானது. துணை குடியரசுத் தலைவரின் முடிவு வாக்கு பற்றிய சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு 100. துணை குடியரசுத் தலைவரின் முடிவு வாக்கு பற்றிய சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 100. துணை குடியரசுத் தலைவர் வந்து இது எப்பொழுது வந்து இந்த வாக்கை வந்து செலுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் வந்து மசோதா மீதான வாக்கெடுப்பு வந்து சமநிலையில் இருந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் வந்து இந்த வாக்கை வந்து பயன்படுத்த முடியும். தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். முக்கிய பதவிகள் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சரிதான். முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஆவும் சரிதான். குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். முதல் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு, ஈயும் சரிதான். குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் கனியா, இதுல ஈ தான் தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா எம் ஹிதயதுல்லா.
எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1969. ஏன் இவர் குடியரசுத் தலைவராக பணியாற்றி இருப்பார்னா, ஒரே சமயத்தில் வந்து 1969 குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர்களின் பதவிகள் வந்து காலியாக இருக்கும்போது இவர் வந்து குடியரசுத் தலைவராக பணியாற்றி இருப்பார். பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு 78. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 78. அமைச்சரவை குழு தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களில் தவறானது எது? இந்த 4 வாக்கியங்கள்ல எது வந்து தவறானது அப்படின்னு பாருங்க. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள்ல 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருக்க வேண்டும். வந்து சரிதான். இரண்டாவது, அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் மக்களவைக்கு ஒட்டுமொத்தமாகவும் பொறுப்புடையவர்கள் ஆவார். சரியானதா? கேபினட் அமைச்சர்கள் என்பவர்கள் நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்கள் ஆவார். சரியானதா? கேபினட் அமைச்சர்கள் என்பவர்கள் யாருன்னா நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்கள் தான். அடுத்து, ராசாங்க அமைச்சர்கள் என்பவர் அமைச்சரவை கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இதில் தான் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராசாங்க அமைச்சர்கள் வந்து கட்டாயமாக கலந்து கொள்ள அவசியம் இல்லை. அதனால தான் தவறானது. மாநிலங்களவை குறித்த சரியான கூற்றை தேர்வு செய்க. அதாவது ராஜ்யசபா குறித்த சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நிரந்தர அவை, இதனை கலைக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது, உறுப்பினர்களின் பதவி காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இந்த 2 வந்து தவறு. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் வந்து எத்தனை ஆண்டுகள்னா 6 ஆண்டுகள் வரும். அதே மாதிரியே ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு எடுப்பாங்க. அதனால இதில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா உறுப்பினர்களின் பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறானது. 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது சரிதான். துணை குடியரசுத் தலைவர் இதன் தலைவர் ஆவார். மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். இல்லை 2 மட்டும் தவறானது. 1, 3, 4 சரி. ஆப்ஷன் வந்து ஆ. நிதி மசோதா தொடர்பாக மாநிலங்களவைக்கு உள்ள அதிகாரம். நிதி மசோதா தொடர்பாக மாநிலங்களவைக்கு உள்ள அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி மசோதாவை 14 நாட்களுக்கு மேல் நிறுத்தி வைக்க முடியாது. இதுதான் நிதி மசோதாவை வந்து மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அதே மாதிரி மாநிலங்களவை வந்து 14 நாட்களுக்குள்ள ஒப்புதல் அளிக்கலைன்னா தானாவே சட்டமாகப்படும். தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாநிலங்களவையிலிருந்து 18 பேரும் மக்களவையிலிருந்து 39 பேரும். இது தமிழகத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவையிலிருந்து 18 பேரும் மக்களவையிலிருந்து 39 பேரும். இந்திய நாடாளுமன்றத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் சபாநாயகர், மக்களவை சபாநாயகர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். சரிதான். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும். சரிதான். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் பேசுவதற்கும் வாக்களிப்பதற்கும் உரிமை உண்டு. இல்லை தான் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளில் பேசுவதற்கு உரிமை இருக்கு, ஆனால் வாக்களிப்பதற்கு உரிமை கிடையாது. இல்லை வாக்களிப்பதற்கும் உரிமை உண்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தவறானது. இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இது சரிதான். தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தான் தவறானது. உச்ச நீதிமன்றம் பற்றிய சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் தோற்றம் 1950 ஜனவரி 26. வந்து தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 28 தான் தொடங்கப்பட்டது. இல்லை 26 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். இதுதான் சரியானது. இல்லை சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் சரியானது. தனி கொஸ்டினா கூட கேட்கலாம். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுபவர் யாருன்னா உச்ச நீதிமன்றம். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. மக்களவை உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கூற்று சரிதான். மக்களவை உறுப்பினர்கள் வந்து எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்.
கூற்று சரி. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. 18 வயது பூர்த்தி அடைந்த இந்திய குடிமக்கள் அனைவரும் தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடையவர் ஆவார். காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. மேலும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது பொறுத்துக. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பற்றி கொடுத்திருக்காங்க. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை. ஆப்ஷன் வந்து ஆ. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி முதல் மே, மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை முதல் செப்டம்பர், குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் முதல் டிசம்பர். உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறை எவற்றை கையாளுகிறது? 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலத்திற்கும் இடையிலான சிக்கல்களை, ரெண்டாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்களை, மூணாவது அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான சிக்கல்களை, நாலாவது சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளின் மேல்முறையீடு. எது வந்து சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் 3மே சரியானது. தனக்கே உரிய நீதி வரையறை வந்து எவற்றையெல்லாம் கையாளுகிறதுனா இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலத்திற்கும் இடையான சிக்கல்களை, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்களை, அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான சிக்கல்களை. இது 3த்தையும் தான். இந்த 4ஆவதா கொடுத்திருக்கிறது எதுல வரும்னா சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளின் மேல்முறையீடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு நீதி வரையறை தான். இது வந்து தனக்கே உரிய நீதி வரையறையில வராது. அதனால மொதல் 3 தான் சரியானது. 1, 2, 3 தான் சரியானது. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். தகுதிகள் பற்றி கொடுத்திருக்காங்க. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 வயது. இல்லை 30ன்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. 25 வயது தான் வரணும். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான வயது வந்து 25 வயது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் தவறு தான். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான வயது என்னன்னா 30 வயது. குடியரசுத் தலைவருக்கான வயது வந்து 35 வயது. இது சரியானது. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான ஓய்வு பெற வயது கொடுத்திருக்காங்க 62ன்னு. 62 கிடையாது, 65. இந்த சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈ தான் சரியானது. ஒரு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்தின் எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது? நீதி புனராய்வு அதிகாரத்தின் கீழ் வருகிறது. ஒரு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரத்தின் கீழ் வருகிறது. மாநில நிர்வாகம் பற்றிய சட்டப்பிரிவுகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மாநில நிர்வாகம் பற்றிய சட்டப்பிரிவுகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா பகுதி 4 சட்டப்பிரிவு வந்து 152 இருந்து 237. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார். கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. மாநிலத்தின் நிர்வாக அதிகாரங்கள் அனைத்தும் ஆளுநரின் பெயராலே செயல்படுத்தப்படுகிறது. அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் ஆளுநரின் பெயராலே செயல்படுத்தப்படுவதனால அரசியலமைப்பின் தலைவர் அப்படின்னு ஆளுநரை சொல்றாங்க. அதாவது மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா ஆளுநர் தான். அதனால கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. அவர் 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். 1 வந்து சரிதான். 2வது அவர் தனது சொந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்படலாம். 2 வந்து தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து பொதுவாக தனது சொந்த மாநிலத்தில் வந்து ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 தவறு. நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது. இந்த 3 வந்து சரி. ஆளுநர் வந்து நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஊதியம் பெறும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. 4 சரி. சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1, 3, 4 தான் சரி. 2 வந்து தவறானது. ஆப்ஷன் வந்து ஆ. அடுத்தது பொறுத்துக. சட்டப்பிரிவுகள் கொடுத்திருக்காங்க. சட்டப்பிரிவு 154 மாநில நிர்வாக அதிகாரம் பற்றிய சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 154. சட்டப்பிரிவு 213 ஆளுநரின் அவசர சட்டம்.
ஆளுநரின் அவசர சட்டம். சட்டப்பிரிவு 169 சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு தான் சட்டப்பிரிவு 169. சட்டப்பிரிவு 361(1) ஆளுநரின் சிறப்புரிமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு தான் சட்டப்பிரிவு 361(1). சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதான் சரியானது. மாநில அமைச்சரவையின் அளவு குறித்து சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. சட்டப்பிரிவு 164(1)(a) படி முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை சட்டமன்ற மொத்த உறுப்பினர்களில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 40 அமைச்சர்கள் வரை இருக்கலாம். அமைச்சர்களின் எண்ணிக்கையை முதலமைச்சர் எந்நேரமும் மாற்றி அமைக்கலாம், அதற்கு தடை இல்லை. 15 விழுக்காடு என்பது அமைச்சரின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை குறிக்கிறது. இல்ல சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்ல சரியானதுன்னு பாத்தீங்கன்னா ஆதான் சரியானது. ஏன்னு பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 164(1)(a) படி முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் வந்து 15 விழுக்காடை வந்து தாண்டக்கூடாது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து மொத்தமா சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து 234 உறுப்பினர்கள். இதுல 15 விழுக்காடு அப்படின்னு பாக்குறப்ப 36 அமைச்சர்கள் இருக்கணும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, 40 அமைச்சர்கள் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது தவறுதான். அடுத்து எந்நேரம் வரையும் மாற்றி அமைக்கலாம், அதற்கு தடை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது தவறுதான். 15 விழுக்காடு என்பது அமைச்சரவையின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தவறுதான். குறைந்தபட்ச எண்ணிக்கை கிடையாது, அதிகபட்சமாவே 36 தான் இருக்கணும். அதனால ஏ தான் சரியானது, அதாவது ஆ தான் சரியானது. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். சட்டமன்றத்தை பற்றி கொடுத்திருக்காங்க. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 235. அதாவது 234 பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். ஒருவர் வந்து ஆளுநர் வந்து ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் வந்து நியமனம் செய்வார். இது வந்து இப்ப ரத்து செஞ்சுட்டாங்க. 2019 104வது சட்ட திருத்தத்தின்படி இது வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க 235ன்றது. ஆ வந்து சரிதான். புக்கில் படி அப்படின்னு பார்க்குறப்ப 235ன்றது சரியாக தான் இருக்கும். ஆனால் இது ரத்து செஞ்சுட்டாங்க. 234 தான். தமிழக சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு 1986 நவம்பர் 1. இதுவும் சரிதான். சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1986 நவம்பர் 1. தமிழகத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 அதிகபட்சமாக. இது சரியானதான். தமிழக சட்டமன்றத்தின் மேலவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது 25 வயது. இதான் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்றத்தின் மேலவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது எவ்வளோனா 30 வயது இருக்கணும். இதில் 25 வயது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஈ தான் தவறானது. ஆளுநரின் நிதி அதிகாரங்கள் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? இந்த 4 வாக்கியங்கள்ல எது தவறானது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆளுநரின் முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். இது சரிதான். பண மசோதா வந்து ஆளுநரின் முன் அனுமதியுடன் தான் சட்டமன்றத்தில் வந்து அறிமுகப்படுத்த முடியும். இது சரிதான். அரசின் எதிர்பாராத செலவினங்களுக்காக ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். இது சரியானதான். மாநிலத்தின் வரவு செலவு திட்டத்தை ஆளுநரே நேரடியாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். இதுதான் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து நேரடியாக சட்டமன்றத்தில் வந்து தாக்கல் செய்ய மாட்டாரு. முதலமைச்சர் இல்லைன்னா நிதி அமைச்சர் தான் தாக்கல் செய்வாங்க. இல்லை நேரடியாக ஆளுநரே தாக்கல் செய்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. ஒவ்வொரு 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை அமைக்கிறார். இது சரிதான். இல்லை தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் தவறானது. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். உயர் நீதிமன்றங்கள் பற்றி கொடுத்திருக்காங்க. உலகிலேயே 2வது மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம். ஆ வந்து சரிதான். முதல் மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகியவற்றிற்கான பொதுவான உயர் நீதிமன்றம் டெல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, சண்டிகருக்கு வந்து பொதுவான உயர் நீதிமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் தான். அதனால ஆ வந்து தவறு. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் ஆளுநர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு தான். உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் வரணும். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65 வயது. இதுவும் தவறு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தான் ஓய்வு பெறும் வயது வந்து 65 இருக்கும். உயர் நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 62 வயது தான் வரணும். சரியான இணை எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியானது வந்து ஆ தான் சரியானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவையாகும், இதனை முழுமையாக கலைக்க முடியாது. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டுகள் மற்றும்
அதன் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர். கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். உயர்நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளுக்காகவும் மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிட பயன்படுத்தும் சட்டப்பிரிவு. இது ரொம்ப முக்கியமானது. எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 226. இதே உச்ச நீதிமன்றம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து சட்டப்பிரிவு 32. உச்ச நீதிமன்றம்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 32. உயர் நீதிமன்றம் வந்து சட்டப்பிரிவு 226. இந்த கொஸ்டின் வந்து குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது பொறுத்துக சட்ட மேலவை தேர்தல் முறை பற்றி கொடுத்திருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புல வந்து 1/3 பட்டதாரிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வந்து 12/1 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 3/1 ஆளுநர் நியமனம் 6/1 சரியானது வந்து ஆதான். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் ஆளுநர். சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. சபாநாயகர் பற்றி கொடுத்திருக்காங்க. 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது ஒன்று வந்து சரிதான். சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழப்பார். ரெண்டு வந்து தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் வந்து பதவியை வந்து இழக்க மாட்டார். புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் ஆரம்பிக்கிற வரைக்கும் பதவியில் வந்து அவர் இருப்பார். அதனால் ரெண்டு வந்து தவறானது. சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய 14 நாட்கள் அறிவிப்பு கொடுக்க வேண்டும். இந்த 3 சரிதான். சபாநாயகரை வந்து பதவி நீக்கம் செய்ய 14 நாட்கள் வந்து அறிவிப்பு கொடுக்க வேண்டும். சபாநாயகர் இல்லாத போது அவரது பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்வார். 4 வந்து சரிதான். இல்லை சரியான வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 3, 4 அது மட்டும் தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஆ. இந்த ஆண்டு விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் மெட்ராஸ், மும்பை, கொல்கத்தா உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. மெட்ராஸ், மும்பை, கொல்கத்தா உயர் நீதிமன்றங்கள் வந்து எந்த ஆண்டு வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1862 ஜூன் 26. மாநில அமைச்சரவை கூட்டாக எதற்கு பொறுப்பானது? சட்டமன்ற பேரவைக்கு. மாநில அமைச்சரவை கூட்டாக சட்டமன்ற பேரவைக்கு பொறுப்பானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா ஆளுநர் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார். கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னா ஆளுநர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றவர். காரணம் வந்து தவறு. ஏன்னு பாத்தீங்கன்னா மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு, ஆளுநருக்கு இல்ல. கூற்று சரி, ஆனா காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் வந்து ஆ. தற்போது இந்தியாவில் உள்ள மொத்த உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை 25. ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களில் தவறானது எது வந்து தவறானது அப்படின்னு கேட்கிறாங்க. பீகார், கர்நாடகா இது சரிதான். மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் இது சரிதான். ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா சரி. கேரளா மற்றும் தமிழ்நாடு இதுதான் பொருந்தாது. ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தமா 6 மாநிலங்கள் என்னென்ன பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. இந்த 6ஐயுமே நோட் பண்ணிக்கோங்க. கேரளா மற்றும் தமிழ்நாடு வந்து ஓரவை சட்டமன்றங்களை கொண்டது. கீழ்கண்டவற்றுள் எது உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வை அதிகாரத்தில் வராது? எது வந்து உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வை அதிகாரத்தில் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்பு நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களை கண்காணித்தல், கீழ் நீதிமன்றங்களின் ஆவணங்களை பராமரித்தல், நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களை விசாரித்தல், கீழ் நீதிமன்றங்களுக்கு பொதுவான சட்டங்களை உருவாக்குதல். இல்ல எது வந்து மேற்பார்வை அதிகாரங்கள்ல வராதுன்னா நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களை விசாரித்தல் இது வராது. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர் சரிதான். மாநில அரசின் தலைவர் ஆளுநர். அரசாங்கத்தின் தலைவர் வந்து முதலமைச்சர், அரசின் தலைவர் வந்து ஆளுநர். பதிவேடுகளின் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம், பதிவேடுகளின் நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றம். மாநில தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர்
குடியரசுத் தலைவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறானது. மாநில தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் நடைபெறும் மாதங்கள் அடிப்படையில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமா 3 கூட்டத்தொடர் இருக்கும். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். 2, 5, 7, 8, 11, 12 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணலாம். 2ன்றது பிப்ரவரி, அடுத்து 5ன்றது மே, அதுக்கு அடுத்தது 7ன்றது ஜூலை 7ஆம் மாதம், அடுத்து 8 வந்து ஆகஸ்ட், 11 வந்து நவம்பர், 12 வந்து டிசம்பர், 12ஆம் மாதம் வந்து டிசம்பர். 2, 5, 7, 8, 11, 12. ஃபர்ஸ்ட் வந்து நிதிநிலை அறிக்கை வந்து பிப்ரவரியிலேருந்து மே. எது இருக்குன்னு பாருங்க. நிதிநிலை அறிக்கை பிப்ரவரியிலேருந்து மே. அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலையிலேருந்து ஆகஸ்ட், சரியா இருக்கு. அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் டிசம்பர், சரியா இருக்கு. இதுதான் சரியானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா, மக்களவையில் மட்டுமே பண முன்வரைவு அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. இது சரிதான். நிதி மசோதா வந்து எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்னா மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில வந்து அறிமுகப்படுத்த முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என்று தீர்மானிக்கும் அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கே உள்ளது. மேலும் மாநிலங்களவை அதனை 14 நாட்களுக்கு மட்டுமே தாமதப்படுத்த முடியும். அவ்வாறு வந்து சட்டம் ஆக்கலனா அது தானாவே சட்டமாக்கப்படும். அதனால கூற்று சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். பட்டியல்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்திய அரசியல் அமைப்புல 7வது அட்டவணையில வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பற்றி கொடுத்திருப்பாங்க. அதுல நடுவண் அரசுக்கு வந்து, அதாவது நடுவண் பட்டியலுக்கு வந்து 100 துறைகளும், மாநில பட்டியல் வந்து 61 துறைகளும், பொதுப்பட்டியல் வந்து 52 துறைகளும் இருக்கும். அதை பத்தின தான் கொடுத்திருக்காங்க. பொதுப்பட்டியலில் எதெல்லாம் வரும்னா கல்வி, வனத்துறை, தொழிற்சங்கங்கள். மாநில பட்டியலில் விவசாயம், காவல்துறை, பொது சுகாதாரம், இது எல்லாமே மாநில பட்டியலில் வரும். ஒன்றிய பட்டியல், அதாவது மத்திய பட்டியலில் வந்து பாதுகாப்பு, வங்கி சேவை, ரயில்வே, இது எல்லாமே மத்திய பட்டியலில் வரும். ஆப்ஷன் வந்து மாநிலங்களவை குறித்த சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமா 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இது நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாகும். இதை எப்போதும் முழுமையாக கலைக்க முடியாது. இது சரிதான். அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசம் 31 உறுப்பினர்களையும், தமிழ்நாடு 18 உறுப்பினர்களையும் தேர்வு செய்கிறது. 2வது சரிதான். மாநிலங்களவையில வந்து உத்தரப்பிரதேசத்தில் 31 உறுப்பினர்களும், தமிழ்நாட்டில் வந்து 18 உறுப்பினர்களும் தேர்வு செய்கின்றன. அடுத்தது குடியரசு துணைத் தலைவர் இதன் அலுவல் வழி அவை தலைவராக இருப்பார். மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். 3 சரிதான். இதன் உறுப்பினர்களின் பதவி காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இது தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள் கிடையாது, 6 ஆண்டுகள். அதனால மொதல் 3 தான் சரியானது, 4 வந்து தவறானது. ஆப்ஷன் வந்து 1, 2, 3 தான் சரி. தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் எப்போது நடைபெறும்? தனிநபர் சட்ட முன்வரைவு வந்து நாடாளுமன்றத்தில் எப்பொழுது நடைபெறும்னா 1 வாரம் விட்டு 1 வாரம் வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. நாடாளுமன்ற குழுக்கள் குறித்த தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொது கணக்கு குழு நிலைக்குழுக்களின் கீழ் வரும் நிதிக்குழு. சரிதான். பொது கணக்கு குழு வந்து நிலைக்குழுக்களின் கீழ் வரும் நிதிக்குழு தான். அலுவல் ஆலோசனை குழு தற்காலிக குழு. தற்காலிக குழு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தற்காலிக குழு கிடையாது, நிரந்தரமான குழு. அதனால இதுதான் தவறானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. 108வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது. கூற்று வந்து சரிதான். 108வது அரசமைப்பு திருத்த சட்டம் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவு அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யும் இந்த முன்வரைவு 2010 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ளன.
காரணம் வந்து தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவையில் தான் நிறைவேற்றப்பட்டு மக்களவையில் தான் நிறைவேற்றப்படாமலே இருக்கு. அதனால கூற்று சரி, காரணம் வந்து தவறு. கூற்று சரி, காரணம் வந்து தவறு. தனிநபர் சட்ட முன்வரைவுகளையும் அறிமுகப்படுத்திய உறுப்பினர்களையும் பொறுத்துக. மூன்றாம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு 2014. இது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா திருச்சி சிவாவால். நாடாளுமன்ற செயல்முறைகள் சட்ட முன்வரைவு 1000. இது யாராலனா பெரோஸ் காந்தியால். கடல்சார் காப்பீட்டு சட்ட முன்வரைவு இது யாரால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா என்பி பார்க்கவால. அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக சட்ட முன்வரைவு 1952 சையத் முகமது அகமது காஷ்மீரி. சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதான் சரியானது. மாநில ஆளுநர்களின் அதிகாரம் குறித்த தவறான வாக்கியத்தை கண்டறிக. மாநில ஆளுநர்களின் அதிகாரங்கள்ல எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவராக ஆளுநர் இருப்பார். இது சரிதான். மாநில சட்டமன்றம் ஒரு முன்வரைவை திருத்தியோ அல்லது திருத்தாமலோ மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநர் இரண்டாவது முறையும் மறுப்புரிமை அதிகாரத்தை பயன்படுத்தி நிராகரிக்கலாம். ஆதான் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தனது மறுப்புரிமை அதிகாரத்தை வந்து இரண்டாவது முறை வந்து பயன்படுத்த முடியாது. மாநில சட்டமன்றம் வந்து மீண்டும் ஒரு முன்வரைவை வந்து நிறைவேற்றி அனுப்புனா ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் அளித்தே ஆகணும். அதனால ஆதான் தவறானது. அரசமைப்பு திருத்த சட்டங்கள் தொடர்பான சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்து 4 இது இருக்கு. புதிய மாநிலங்களை உருவாக்குவது மற்றும் எல்லைகளை மாற்றுவது நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை. அடிப்படை உரிமைகளில் திருத்தம் மேற்கொள்வது நாடாளுமன்றத்தின் தனி பெரும்பான்மை. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அதன் முறைகள் நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் 50% மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல். மாநிலங்களில் மேலவையை உருவாக்குவது சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல். சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அதன் முறைகள் நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் 50% மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல். இதுதான் சரியானது. நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என கூறும் இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 120. அரசமைப்பு 52வது திருத்த சட்டத்தின்படி கட்சி தாவலின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பெற்றவர் மக்களவை சபாநாயகர். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு அவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கு எண்ணிக்கை இருக்க வேண்டும். கூற்று வந்து சரிதான். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துவதற்கு அவையின் மொத்த உறுப்பினர்கள்ல வந்து குறைந்தபட்சம் வந்து 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து இருக்க வேண்டும். கூற்று சரி. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. இது குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை என அழைக்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கை இருந்தால்தான் கூட்டத்தொடரை நடத்த முடியும். காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். நாடாளுமன்ற குழுக்களின் பணிகளை பொறுத்துக. பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவன குழு. இதுக்கான பணிகளை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. பொது கணக்கு குழு இதுக்கான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் ஒதுக்கீட்டு கணக்குகளையும் சிஏஜி அறிக்கையையும் ஆய்வு செய்வது. மதிப்பீட்டு குழுவின் பணி பொருளாதார கொள்கைகள், நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்து பரிந்துரை அளிப்பது. பொதுத்துறை நிறுவன குழுவின் பணி வந்து பொதுத்துறை நிறுவனங்களின் தன்னாட்சி மற்றும் பயன்திறனை ஆய்வு செய்வது. இது அப்படியே ஸ்ட்ரைட்டாவே கொடுத்திருக்காங்க. சரியானது வந்து ஆதா. கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் மாநிலங்களவை பெற்றுள்ள 2 தனித்துவமான பிரத்யேக சிறப்பு அதிகாரங்கள். சட்டப்பிரிவு அதாவது உறுப்பு 249 படி மாநில பட்டியலில் உள்ள அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிப்பது. அடுத்து உறுப்பு 312 படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிப்பது. 2 தனித்துவமான பிரத்யேக சிறப்பு அதிகாரங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் தான். ஆ மற்றும் ஆ இரண்டுமே சரி.
சாதாரண சட்ட முன்வரைவு மற்றும் நிதி சட்ட முன்வரைவுகளுக்கு இடையேயான வேறுபாடுகளில் தவறான வாக்கியத்தை கண்டறிக. இது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாதாரண முன்வரைவை எந்த அவையிலும் கொண்டு வரலாம், நிதி முன்வரைவை மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். இது சரிதான். சாதாரண முன்வரைவை எந்த அவையிலும் கொண்டு வரலாம், நிதி முன்வரைவை மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். சரி. நிதி முன்வரைவை அறிமுகப்படுத்த குடியரசுத் தலைவரின் பரிந்துரை அவசியம். இது சரியானதா? சாதாரண முன்வரைவை நிறைவேற்றுவதில் முடக்கம் ஏற்பட்டால் கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பார். இல்லையும் சரியானதா? நிதி முன்வரைவு மக்களவையில் தோல்வியடைந்தால் அரசாங்கம் பதவி விலக தேவையில்லை. தான் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிதி முன்வரைவு மக்களவையில் தோல்வி அடைந்தால் அரசாங்கம் பதவி விலக வேண்டும். பழிச்சாட்டுதல் அல்லது கண்டன தீர்மானம் என்ற நடைமுறையின் மூலம் யாரை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அனைவருமே வருவாங்க. பழிச்சாட்டுதல் அல்லது கண்டன தீர்மானம் என்ற நடைமுறையின் மூலம் யாரை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை மேற்கண்ட அனைவருமே வருவாங்க. கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் ஒரு உறுப்பினராக இருந்தாலும் அவையில் நடுநிலை வகித்து தொடக்கத்திலேயே வாக்கு செலுத்த மாட்டார். கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. எந்த முடிவையும் எட்டாது இருபுறமும் சரிசமமாக இருக்கும் அரிய சந்தர்ப்பங்களில் மட்டுமே சபாநாயகர் தனது முடிவு செய்யும் வாக்கை செலுத்துவார். காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஒரு சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் கடந்து செல்லும் நிலைகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் முதல் வாசிப்பு, அடுத்தது இரண்டாம் வாசிப்பு, குழு நிலை, அறிக்கை நிலை, அடுத்தது மூன்றாம் வாசிப்பு. தான் சரியான வரிசை. ஃபர்ஸ்ட் முதல் வாசிப்பு, அடுத்து இரண்டாம் வாசிப்பு, அதுக்கு நடுப்புற குழு நிலை, அறிக்கை நிலை, அதுக்கு அடுத்தது தான் மூன்றாம் வாசிப்பு. அடுத்தது கூற்று காரணம். கூற்று என்னன்னு பாருங்க. இந்தியாவில் பிரதமரை தன்னிச்சையாக குடியரசுத் தலைவர் தேர்வு செய்ய இயலாது. கூற்று சரிதான். இந்தியாவில் பிரதமரை தன்னிச்சையாக குடியரசுத் தலைவர் தேர்வு செய்ய இயலாது. இது சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. மக்களவையில் பெரும்பான்மை உள்ள கட்சி அல்லது கட்சிகளின் கூட்டணியின் தலைவரையே பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். இந்திய குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் குறித்த சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவசர சட்டங்களை பிறப்பிப்பது நீதித்துறை அதிகாரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவசர சட்டங்களை பிறப்பிப்பது சட்டத்துறை அதிகாரம் இல்லை நீதித்துறை அதிகாரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு தான். நிதிக்குழுவை நியமனம் செய்தல் சட்டமன்ற அதிகாரம். இதுவும் தவறு தான். நிதிக்குழுவை நியமனம் செய்தல் நிதித்துறை அதிகாரம் இல்லை சட்டமன்ற அதிகாரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு தான். நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டங்களை கூட்டுவது சட்டத்துறை அதிகாரம். இதுதான் சரியானது. அமைச்சரவை குழு செயலகம் குறித்த தவறான வாக்கியத்தை கண்டறிக. இது பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. சரிதான். இதன் நிர்வாக தலைவர் அமைச்சரவை செயலாளர் ஆவார். இவர் குடிமை பணி அலுவலர்களின் தலைவராக கருதப்படுகிறார். இதுவும் சரிதான். அமைச்சரவை செயலகம் குடிமை பிரிவு, இராணுவ பிரிவு மற்றும் நுண்ணறிவு பிரிவு என 3 முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது. ஈயும் சரியானதா? எதுனா அமைச்சரவை செயலகம் குடிமை பிரிவு, இராணுவ பிரிவு, நுண்ணறிவு பிரிவு என 3 முக்கிய பிரிவுகளை கொண்டுள்ளது. இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளர் டாக்டர் BR அம்பேத்கர். இதுதான் தவறான வாக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா NR பிள்ளை. NR பிள்ளை தான் இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளர். மாநில ஆளுநர் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை கண்டறிக. 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில அரசின் உண்மையான செயல் அதிகாரங்கள் ஆளுநரிடமே உள்ளது. இல்ல ஒன்னே தவறு தான். உண்மையான செயல் அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்னா முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். இல்ல ஆளுநர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தவறு. ஆளுநரின் அனுமதியின்றி எந்த முன்வரைவும் சட்டமாக்க முடியாது. இது சரியானது.
மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை ஆளுநர் நியமிக்கிறார். இது சரியானதுதான். அவசர கால நிலையில் ஆளுநருக்கு குடியரசுத் தலைவரை போன்று எல்லையற்ற அதிகாரங்கள் உள்ளன. இல்ல 4 வந்து தவறு. ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற மாதிரி அவசர கால நிலை அதிகாரங்கள் வந்து ஆளுநருக்கு கிடையாது. எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஆ. அடுத்தது பொறுத்துக. குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் பற்றி கொடுத்திருக்காங்க. தேசிய நெருக்கடி நிலை 352. குடியரசுத் தலைவரின் ஆட்சி சட்டப்பிரிவு 356, அதாவது மாநில அவசர நிலை ஏற்படும் போது, நிதி நெருக்கடி நிலை ஏற்படும் போது சட்டப்பிரிவு 360. ஆப்ஷன் வந்து ஆ. இந்திய வெளியுறவு பணிகள் குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? இந்திய வெளியுறவு பணிகள் குறித்த கூற்றுகள்ல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவை நாட்டு விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்டவை. சரிதான். இப்பணிகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வருபவை. இது தவறு. இந்த பணிகள் எல்லாமே மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் வரும். மாநில அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறானது. இத்துறை இந்திய வெளியுறவு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் தொடர்பான உறுப்புகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா 14. சட்டப்பிரிவுகள் வந்து 315 இருந்து 323 வரைக்கும். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா, மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்பட்டாலும் அவர்களை குடியரசுத் தலைவரால் மட்டுமே நீக்க முடியும். சரிதான். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து ஆளுநரால் நியமிக்கப்பட்டாலும் அவர்களை வந்து யாரால் மட்டுமே நீக்க முடியும்னா குடியரசுத் தலைவரால் மட்டுமே நீக்க முடியும். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நீக்கும் முறையிலேயே மாநில தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் நீக்கலாம். கூற்று சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். பிரதமரின் அலுவலகம் எந்த ஆண்டு வரை பிரதமரின் செயலகம் என அழைக்கப்பட்டு வந்தது? 1977 வரைக்கும். கீழ்கண்டவற்றுள் மறைமுக வரி அல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறைமுக வரி இல்லாது எதுன்னு பார்த்தீங்கன்னா மூலதன ஆதாயங்கள் வரி, கலால் வரி, சேவை வரி, விற்பனை வரி. இது எல்லாமே மறைமுக வரிகள் தான். மூலதன ஆதாயங்கள் வரி வந்து நேரடி வரியில வரும். குடியரசு துணைத் தலைவரின் தகுதிகள் குறித்த கீழ்கண்ட வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் 30 வயது நிறைவு செய்திருக்க வேண்டும். ஒன்னே தவறானது. துணை குடியரசுத் தலைவர் வந்து 35 வயது வந்து முடிந்திருக்க வேண்டும். இல்ல ஒன்னு தவறானது. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வாய்ந்தவராக இருக்க வேண்டும். இல்ல 2 வந்து தவறு. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கானதான் தகுதி வாய்ந்தவராக இருக்க வேண்டும். அதனால 2 தவறு. ஊதியம் பெறும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. இது சரியானது. சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 3 மட்டும் தான் சரியானது. 3 மட்டும் சரி. இந்தியாவின் முதல் அரசு பணியாளர் தேர்வாணையம் எப்போது அமைக்கப்பட்டது மற்றும் அதன் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1926 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 1926. அதோட அதன் தலைவராக இருந்தவர் யாருன்னா சர் ராஸ் பார்க்கர். மாநில ஆளுநர் தனது ஒப்புதலை அளிக்காமல் குடியரசுத் தலைவரின் கருத்திற்காக ஒரு சட்ட முன்வரைவை ஒதுக்கி வைப்பது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும்? சட்டமன்ற அதிகாரத்தின் கீழ் வரும். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. செல்வ வரி. செல்வ வரி வந்து அதாவது சொத்து வரி வந்து நேரடி வரி. முத்திரை வரி. முத்திரை வரி மறைமுக வரி. பொழுதுபோக்கு வரி மாநில பொருள்கள் மற்றும் சேவை வரியில வரும். சுங்கவரி. சுங்கவரி வந்து மறைமுக வரி. இது அப்படியே ஸ்ட்ரைட்டாவே கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஆ. அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்க இந்திய அரசாங்க சட்டம் 1919 உறுப்பு 96C வழிவகுத்தது. இதனை வலியுறுத்தி உடனடியாக தேர்வாணையம் அமைக்க ஆணையிட்ட அமைப்பு எந்த ஆணையம்னா லீ ஆணையம், ராயல் ஆணையம். இதோட டெஸ்ட் 9க்கு வந்து 75 கொஸ்டின் பார்த்துருப்போம். இந்த 75 கொஸ்டின்ல எவ்வளவு கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க.